விஜயோட கத்தி படத்தை சேதாரம் இல்லாம வெளியிட படக்குழு பகீரத முயற்சி. கத்தி படத்தை பிரச்சனை இல்லாம ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோரோட சமரச பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. விரைவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்திக்க இருக்காங்க. விஜய் சமந்தா நடிச்சிட்டு வரும் கத்தி படத்தோட இசை வெளியீட்டு விழா வரும் செப்டம்பர் மாதம் லண்டன்ல பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. இந்த நிலையில படத்துக்கு தமிழகத்துல எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. கத்தி படத்தை இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு மிகவும் நெருக்கமானவர் தயாரிக்கிறார்னு சொல்லி சிலர் போராட்டத்துல குதிச்சாங்க. படத்தை ராஜபக்சேவுக்கு நெருக்கமானவர் ஒன்றும் தயாரிக்கல. அவர் இலங்கையில நடந்த போரால பாதிக்கப்பட்ட ஒரு தமிழர், இப்போ வெளிநாட்டுல வசிச்சிட்டு இருக்காருன்னு படக்குழுவினர் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில கத்தி படத்தை பிரச்சனை இல்லாம ரிலீஸ் செய்ய ஏதுவா படக்குழுவினர் தமிழ் அமைப்பை சேர்ந்தவங்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை சந்திச்ச இயக்குனர் ஆர் முருகதாஸ் விரைவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்திக்க இருக்காரு. இலங்கை தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்கி வர்றதோடு மட்டும் இல்லாம முதல்வர் ஜெயலலிதாவை கொச்சைப்படுத்தி கட்டுரை வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களோட கோபத்துக்கு ஆளாகி இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது.